வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. சூப்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டன் சூப்னா கேட்கவே வேணாம். வாங்க சுவையான மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்னாலே நல்லா காரசாரமாக தான் இருக்கும். மிளகு ஜீரகத்தை நல்லா நம்ம நுணுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணிட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு இதை நைஸாக தட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டியாச்சு. அடுத்து 5 சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி நைஸாக தட்டிக்கலாம். சூப்புக்கு எப்பவும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சூப்புக்கு நல்லா வாசம் தரும். வெங்காயத்தை இப்போ நம்ம நைஸாக தட்டியாச்சு. சூப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் நான் 100 கிராம் மட்டன் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம் பொடி பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதுதான் சூப்புக்கு ரொம்ப அதிக வாசம் தரும். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மட்டனில் நல்லெண்ணெய் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நான் இதை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். நான் 5 சவுண்ட் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம ப்ரெஷர் இப்போ அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம். எலும்புலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சூப்புக்கு தாளிச்சு கொட்டிடலாம். பேனை ஹீட் பண்ணி நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தை நான் பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடிசா அரிஞ்சு அதில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தாளிச்சு சூப்பில் ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம சூப்பில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வாசனைக்காக நான் கொஞ்சமா இதுல மல்லி இலையை ஆட் பண்றேன். நம்ம சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுல்ல மாத்திடலாம். சூப்பை நம்ம சாப்பிடுறதுக்காக பவுல்ல எடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஒரு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.